இப்படி தாங்க அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு எல்லா குரூப்லேயும் பேசிக்கிற மாதிரி நாங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கிட்டோம். கடைசியில் ஒரு முடிவு எடுத்த இடம் தான் ஈசிஆரில் ஒரு ரெசார்ட் போகலான்ட்டு. அதுவும் அந்த ரெசார்ட்டோட மெனுலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக போயே ஆகணுண்டான்ட்டு எல்லோரும் கார் எடுத்துகிட்டு கிளப்பிட்டு போயிட்டோம். அந்த மெனு இது தான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற ஸ்விம்மிங் ஃபுல்லு, அவுட்டோர் கார்டனு, பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. பக்கத்தில் பீச்சு வேறு, சொல்லவா வேணும். அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போன இடம் தான் இந்த ஈசிஆர் ரெசார்ட்டு. 2000 years later. அங்கே போய் பார்த்தா எந்த வருஷத்தில் கட்டின பில்டிங் தெரில, இன்னும் பழைய ஃபோட்டோ வச்சு ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அங்கே போய் தின்னதுக்கு 5000 ரூபா வேஸ்ட்டு பண்ணதான் மிச்சம். வேறு என்ன பண்ணுறது, அங்கே இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரோடை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகிற வழியில் எதனா கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு போன இடம் தான் இந்த இடம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹோட்டலில் போய் பார்த்தோம். சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாலே இந்த ஹோட்டல் வெளியே பார்க்கறத விட உள்ளே நல்லா லக்ஸுரியாக இருந்தது. கழுத குடிசை கிடச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு போன எங்களுக்கு இப்படி ஒரு இடம் கிடச்சிது. அப்படி என்ன தான் அங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அழகான ஒரு ரிசப்ஷன், அது மட்டும் இல்லாமல் நிறையா பெயிண்டிங்லாம் அங்கே வாங்கி ஒட்டியிருந்தாங்க. நல்லா அந்த லைட் செட்டிங், நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அந்த ட்ரீம் கேச்சர்ஸ், அழகான மீன், அப்படியே ஒரு டோர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 ஃபைட்டர் ஃபிஷ் இருந்துச்சு. அது பார்த்தோன்னே நல்லா விளாண்டுச்சு. அதாவது அந்த ரூம் சைட்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சு லைட்டிங். அங்கே பாருங்கள், ஒரு ரூமும் நல்லா சேம் ஈக்குவலாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா தாராளமாக நிறையா ரூம் அவைலபிள் இருந்துச்சு. ஸ்டெப்பு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லிஃப்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஒரு மெயின் அதிர்ச்சியே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்டில் நல்லா க்ளீனான வாட்டர், ஸ்விம்மிங் பூல் சூப்பராக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் கூட. அப்படியே குளித்து முடிச்சுட்டு இங்கே அப்படியே புதுசாக கேரம் போர்டு, செஸ்ஸு, டேபிள் டென்னிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பெரியவங்க மட்டும்தான் இங்கே விளையாட முடியுமான்னு பார்த்தா அது இல்லை, சின்ன பசங்க வந்திருந்தாலும் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் அப்படியே நைட்டில் அப்படியே சேர்ஸ் சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, இங்கே ஃபுட்டு 9:30 வரைக்கும் தான் சொல்லிட்டாங்க. அப்படியே அங்கேருந்து நியர்பை தான் மகாபலிபுரம் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நைட் இங்கே வந்து தூங்கிட்டோம். காலைல எழுந்திரிச்சோன்னே அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஸ்விம்மிங் ஃபூலில் உள்ள அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஒரு நல்லா டைம் போச்சு. தண்ணி நல்லா க்ளீனாக இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி ஒரு ரெசார்ட் போனோம் பாருங்கள், அங்கே தண்ணியில் குப்பை இல்லை, குப்பையில் தான் தண்ணி இருந்துச்சு. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், வீக்கெண்டை என்ஜாய் பண்ணியாச்சுன்னு சொல்லிவிட்டு குரோக்கடைல் பார்க்கோட ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம். பாய்.